தமிழ்நாட்டில் தான் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு கட்சிக்காரங்க அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து தீவிரமாக இருக்கலாம் பட்டு தான் வராங்க. அதில் தான் அந்த கட்சி இந்த கூட்டணி போடுவாங்க, இந்த கட்சி அந்த கூட்டணி போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வந்து நாளைக்கு வந்து அதிகரித்து உள்ளது. அதில் தான் பாஜக தலைமை செய்து உள்ள 2 தவறு. ஒன்று என்ன என்றால், அண்ணாமலை முன்னூறு பார்த்தா நம்ம நடிகர் மற்றும் டிவிக தலைவர் விஜய் இனி மீண்டும் வந்து நோட்டா கீழ் வந்து தான் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக பாஜக அவங்க கூட்டணியில் வந்து 3,000 வந்து தள்ளப்படுமா என்று. இதில் தான் ஃபஸ்ட்டு 2000 வந்து திமுக தாமேக இரண்டையும் வந்து ஒன்று ஆளுங்கட்சி இன்னொன்று வந்து எதிர்கட்சி என்று ஒரு தமிழக அரசியலே ஒரு மாற்றி அமைக்க வந்து போவதாக வந்து கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் பாஜகவின் அண்மை முடிவுகள் கட்சிகளுக்கும் சரி ஒரு அரசியல் வட்டாரங்களுக்கு ஒரு ஒரு பொருளாக வந்து மாறி உள்ளது. இதை பற்றின்னு சொல்லி பல விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறேன். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கோங்க. தமிழக ஒரு பாஜக தலைவராக இருந்துள்ள அண்ணாமலை நீக்கப்பட்டதாகவும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் மற்றும் பாஜக அதன் எதிரியாக வந்து பார்ப்பது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் எதிர்காலம் குறித்து கேள்விகளை வந்து எழுப்பியுள்ளது. இதில் தான் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த ஒரு காலகட்டத்தில் பலரும் வந்து கட்சியின் ஒரு திருப்புணிமாக வந்து பார்க்கின்றார்கள். பல ஆண்டுகளால் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் நோட்டாவுக்கு கீழே தான் எப்போ இருக்கிறது. இனி வரை தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து ஓட்டு போகிற பதிலாக அதிகமாக நோட்டாவுக்கு தான் எப்போ ஓட்டு போட்டு தான் வராங்க. ஆனால் அண்ணாமலை தனது ஆக்ரோஷமான பிரச்சாரம், சமூக ஊடகங்களில் அவரது அணுகுமுறை மற்றும் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டு ஆகியவற்றின் மூலம்தான் பாஜகவே ஒரு கௌரவமான வாக்கு சதவீதத்தை வந்து எட்ட செய்துள்ளது. குறிப்பாக தான் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் பாஜகவின் ஒரு முகம் வந்து வலுப்பெற்றது. என்னைக்கு அண்ணாமலையை வந்து பதவியிலிருந்து வந்து தூக்குனாங்க பாருங்க, அப்பலிருந்து நீக்கப்பட்டதற்கு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது முக்கிய ஒரு காரணமாக வந்து கூறப்பட்டாலும் அவரது உண்மையான ஒரு திறமைக்கு உழைப்புக்கு வந்து மதிக்காமல் சில மூத்த தலைவர்கள் அழுத்தத்தின் பேரில் தான் தலைமை இந்த ஒரு முடிவை வந்து எடுத்ததாக அரசியல் வட்டாரங்களும் சரி பார்வையாளர்கள் வந்து கருதுகின்றார்கள். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது அவரது நம்பியிருந்த அவரது தீவிர ஒரு ஆதரவாளர்களும் சரி குறிப்பாக தான் சமூக ஊடகங்களில் பாஜகவுக்கு பணியாற்றி வந்துள்ள இளைஞர்கள் படைகளும் ஓரங்கட்டதுக்கு சம சொல்லிட்டு போகலாம். இதனால தான் பாஜக மீது மீண்டும் வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு வந்து ஏற்படுவதற்கான சூழல் வந்து உருவாகுள்ளது. இது ஒரு பாஜகவின் வாக்கு சதவீதத்தை மீண்டும் வந்து நோட்டாவுக்கு கீழ் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளும் ஒரு அபாயம் வந்து இருப்பதாக வந்து நம்பப்படுகிறது. இதில் தான் இப்போ பார்த்தா தமிழக ஒரு பாஜக மாநில தலைவராக தான் நம்ம நாகேந்திரன் வைத்து கட்சியை எப்படி வளர்க்க முடியும் என்ற கேள்வியை தான் தமிழக பாஜக தலைவர் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து எழுந்துள்ளது. அண்ணாமலையின் வியமிக்க செயல்பாடுகளுக்கு பின்னர் தான் ஒரு புதிய ஒரு தலைமையின் மெதுவான அணுகுமுறை கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்று அவர்கள் வந்து பயப்படுறாங்க. ரொம்ப அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக அண்ணாமலை வந்து நீக்கப்பட்டதற்கு கூறப்பட்டாலும் இந்த ஒரு குழப்பத்தை பாஜக தலைமை கையாண்ட விதம் குறித்து அரசியல் ஒரு விமர்சனங்கள் முக்கிய ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிக்கின்றனர். பாஜக தலைமை 2 விஷயங்களில் ஒன்று செய்திருக்க வேண்டும் என்று விமர்சனங்கள் வந்து கூறுகின்றார்கள். ஒன்று என்ன என்றால், அண்ணாமலையும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் சமாதானப்படுத்தி இருவரையுமே இணைந்து செயல்பட வைத்திருக்க வேண்டும். அப்படி பண்ணிட்டு கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல் வந்து ஜெயிக்க வாய்ப்பு வந்து உள்ளது. அல்லது அண்ணாமலை தலைமையில் அதிமுக சாராத ஒரு பிற கட்சிகள் கொண்ட ஒரு தனி அணியை வந்து அமைப்பதற்க வேண்டும். இந்த இரண்டையும் வந்து செய்யாமலே அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலையை வந்து பலி கொடுத்து ஒரு மிகப்பெரிய தவறாக வந்து கருதப்படுகிறது. இது ஒரு பக்கம் வந்து இருந்தாலுமே அண்ணாமலை ஆதரவுகளை வந்து புறக்கணிப்புடன் மறுபுறம் கூட்டணி இருக்கும் அதிமுகவுடன் முழுமையாக வந்து நம்பிக்கை பெறவில்லை என்ற தோற்றத்தை வந்து உருவாக்கியுள்ளது. நடிகர் விஜயின் அரசியல் நுழைவில் சரி பாஜகவின் அணுகுமுறை ஆரம்பத்திலிருந்து தவறாக வந்து இருந்தது என்று அரசியல் விமர்சனங்கள் வந்து கூறுகின்றார்கள். ஆரம்பத்திலிருந்து தமிழக பாஜக தலைவர் சிலர் விஜயை வந்து மத ரீதியாக சுட்டிக்காட்டி தோசப் விஜய் என்று கூறி வெறுப்பேற்று உள்ளனர். இதனால தான் விஜய் பாஜக மீது ஒரு ஆழமான வெறுப்புணர்வு வந்து ஏற்பட்டுள்ளது. அந்த ஒரு வெறுப்புணர்வு தான் இதனால தான் நம்ம டிவிக்கு வந்து கண்டிப்பா பாஜக வந்து கூட்டணி வந்து போடாது என்பது போலதான் விஜய்
தனது கட்சியின் கொள்கை எதிரியாகத்தான் பாஜக என்று ஆரம்பத்தில் இருந்து கூறி வருகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை தவிர்க்கவும் வகையில் அவருடைய அறிக்கைகள் உள்ளது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் விஜயை பாஜக கூட்டணியில் கொண்டு வருவது என்பது கிட்டத்தட்ட நடக்காத ஒன்று என்று உறுதியாக கருதப்படுகிறது. ஆரம்பத்தில் தான் ஒரு சரியான அணுகுமுறை கையாண்டதில் எதுவும் விஷயம் பண்ணல. அவர் தேசிய ஒரு கட்சிக்கு ஆதரவு செயல்பட வாய்ப்பு இருக்கும். ஆனால் தவறான ஒரு ஆரம்பே இந்த வாய்ப்பை கோட்டை விட்டதாக கருதப்படுகிறது. அரசியல் ஒரு கணிப்பாளர்களில் கூற்றுப்படித்தான் அண்ணாமலை நீக்கவும் சரி விஜயின் ஒரு உறுதியான எதிர்ப்பும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் விஜய் சொன்னது போலதான் அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தமாக இடையே தான் நேரடி போட்டி என்ற நிலையை உருவாகி உள்ளது. இந்த இரண்டையுமே ஒன்று ஆளும் கட்சிக்கும் சரி இன்னொரு எதிர்கட்சிக்கும் சரி வர அதிக ஒரு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி 3வது இடத்தை தள்ளப்படும் ஒரு அபாயம் இருப்பதாக கூறப்பட்டது. இதுதான் தமிழகத்தின் ஒரு பிரதான திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுகவுக்கு தேசிய அளவில் ஆளும் கட்சி இருக்கும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னே இருக்கும். இருப்பிலும் தான் இனி மேலாவது பாஜக தலைமை சுகாரித்துக் கொண்டுதான் அதிமுக பாஜக கூட்டணியில் பிற சிறு கட்சிகள் மற்றும் சமூக ஒரு அமைப்புகளை இணைத்தால் குறைந்தபட்சம் 2வது இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் விமர்சனங்கள் தெரிவித்து வந்துள்ளனர்.